திமுக அரசுக்கு நேரடி சவால். யோகி எடுத்த அதிரடி முடிவு. திராவிட ஸ்டாக்குகளுக்கு கதறல். திமுக அரசு தனது 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்யும் தருவாயில் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி அலையை சந்தித்து வருகிறது என்ற விமர்சனங்கள் உருவாகியுள்ளது. அதற்கு காரணம் திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாமல் வெறும் விளம்பரங்களில் கவனம் செலுத்தி வருகிறது. புது புது திட்டங்களை பெயருக்கு அறிவித்து அதை முழுவதுமாக செயல்படுத்தாமல் மெத்தனம் காட்டி வருகிறது. உதாரணத்திற்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நியாய விலை கடை பொருட்களை நேரடியாக விநியோகம் செய்ய முதல்வரின் தாயுமானவர் திட்டம் பலத்த விளம்பரங்களுடன் இந்த திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் 20.4 லட்சம் முதியோர் மற்றும் 1.27 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவர் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக 30.10 கோடி ரூபாயை கூடுதலாக செலவு செய்ய உள்ளதாக உணவுத்துறை அறிவித்துள்ளது. ஆனால் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எல்லோருக்குமான அரசு சமூக நீதி நிலைநாட்டும் அரசு என்று வெறும் மேடை பேச்சுகளில் முழங்கும் திமுக தனது அரசு இயந்திரங்களில் அதை செயல்படுத்த தயங்குவது ஏன்? ரேஷன் பொருட்களை நேரடியாக உங்களிடம் வழங்குவோம் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதியளித்த பின் அதை செய்ய தவறியது ஏன் என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகின்றனர். இப்படி இருக்க யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை புத்துயிர் பெற வைக்க ஒரு சிறப்பு ஒப்புதலை அம்மாநில அமைச்சரவை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையங்கள் இல்லாத 18 கோட்ட தலைமையகங்களில் மாநில அரசின் முழு நிதி உதவியின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த அதிநவீன மையங்களில் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு, அடையாளம் காண்பது, முகாம்களை உருவாக்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் பொருட்களை பழுது பார்த்தல், செயற்கை உறுப்புகள் பொருத்துதல், நடைபயிற்சி போன்ற சேவைகள் வழங்கப்படும். அதோடு அரசாங்க நலத்திட்டங்களை பயன்படுத்துதல், மாற்றுத்திறனாளி சான்றிதழ்களை அளித்தல், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்குதல், பிசியோதெரபி மற்றும் பேச்சு சிகிச்சைகள் போன்ற மருத்துவ சேவைகளை அளித்தல் என்பன இந்த மையங்கள் வழங்கும். மாற்றுத்திறனாளிகள் யாரும் சமூக நீரோட்டத்திற்கு வெளியே விடப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதை இதன் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச அரசு அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி மக்களின் ஆதரவை பெற்று வருகிறது. மேலும் அந்த நல்லாட்சியின் சாட்சியாக அம்மாநிலத்திற்கு பெரும் முதலீடுகள் குவிந்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் நடைபெற்று வரும் மோசமான ஆட்சியில் வெளிப்பாடாக மாநிலத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று வருகிறது என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்.